கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வெள்ளைப்போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஒரு வேத வசனம் வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 18:1. என் பெலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். பாருங்க, இந்த சங்கீதம் தாவீதின் சங்கீதங்களில் ஒரு சங்கீதம் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். தாவீது எந்த சூழ்நிலையில இந்த சங்கீதம் எழுதினார் என்று பார்க்கும் பொழுது, கர்த்தர் தாவீதை சவுலின் கைக்கும் அவனுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது தாவீது பாடின பாடல் என்று இந்த சங்கீதத்திற்கு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியுது பாருங்களேன். அப்படின்னா தாவீதை கர்த்தர் எல்லா சத்துருவின் கைக்கும் நீக்கி ஒரு பெரிய இளைப்பாறுதலை கட்டளையிடும் பொழுது தாவீது இப்பொழுது கர்த்தரை துதிக்கிற சங்கீதம் தான் இந்த சங்கீதம். அதில் முதல் வசனத்தை தான் உங்களுக்காக வாசித்தேன். என்னது? என் பெலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். இது ஆங்கிலத்தில் எப்படி வருது தெரியுங்களா? ஐ லவ் யூ ஓ லார்ட் மை ஸ்ட்ரென்த். அதாவது ஆண்டவரை பார்த்து தாவீது என்ன சொல்றாரு தெரியுங்களா? ஐ லவ் யூ அப்படின்னு சொல்றாரு. அதாவது தாவீது ஆண்டவரை எப்படி பார்க்கறாரு? தன்னுடைய பெலன் என்று பார்க்கிறாராம். பாருங்க, தாவீது ஆண்டவரை தன் பெலனாக பார்த்தது எல்லாருடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிக்கப்பட்ட போது மட்டுமல்ல, எல்லா பிரச்சனையும் தன்னை சூழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, சவுல் தன்னை நெருக்கி கொண்டிருக்கும் பொழுது, தனக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனை அதிகரித்து கொண்டிருக்கும் பொழுது கூட தாவீது தன் முழு பெலனாக கர்த்தரை மட்டும் தான் பார்த்தார். அவரால் எப்படிங்க கர்த்தரை அப்படி ஒரு பெலனாக பார்க்க முடிந்தது? அதுக்கு ரீசன் என்ன தெரியுங்களா? தாவீது அந்த அளவுக்கு கர்த்தரை நேசிக்கிற ஒரு நபராக இருந்தார். இங்க பாருங்க, என் பெலன் என்று தாவீது எப்பொழுதெல்லாம் கர்த்தரை சொல்றாரோ அப்ப என்ன சொல்றாருன்னா, ஐ லவ் யூ அப்படின்றாரு. ஆண்டவர் அப்படி ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்க்கும் போதே தன்னுடைய அன்பை தாவீது கர்த்தரிடத்துல வெளிப்படுத்துகிறதை பார்க்க முடியுது பாருங்களேன். அப்ப உண்மையிலேயே தாவீதின் பெலன் எது தெரியுங்களா? தாவீது கர்த்தர் மேல வைத்திருந்த அன்பு. உங்களுக்காக ஒரு வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. 1 யோவான் 4ஆம் அதிகாரத்துடைய 18ஆம் வசனம். அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனையுள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. பாருங்க, அன்புல பயம் இல்லையாம். இப்ப நமக்கு ஆண்டவர் மேல அந்த அன்பு பெருகிடுச்சு அப்படின்னா நமக்கு பயம் வராது. அதாவது கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை குறித்து இங்க பேசலங்க. இது எந்த விதமான பயம் அப்படின்னா, எனக்கு ஆண்டவர் செய்வாரா செய்ய மாட்டாரா, நான் அவரை நம்பலாமா நம்பக்கூடாதா, இந்த மாதிரி ஒரு பயம் எனக்கு எப்போ வராது தெரியுங்களா? எப்போ எனக்கு அவர் மேல அந்த கம்ப்ளீட் லவ், அந்த பரிபூர்ண அன்பு உண்டாயிருக்கோ, முழுசா ஆண்டவரை நம்ப எப்போ தெரியுமா ஆரம்பிப்பேன்? எப்போ நான் அதிகமா அவர்கிட்ட அன்பு கூற ஆரம்பிக்கிறேனோ அப்போதான் அவரை முழுசா நம்புவேன். அப்போதான் எனக்கு அவர் மேல சந்தேகம் வராது. அவர் மேல அந்த சந்தேகத்தினால் கூடிய பயம் வராது. மாறாக அதீத நம்பிக்கை எனக்கு கர்த்தர் மேல பெருகும். இப்ப தாவீதுக்கு ஆண்டவர் அபிஷேகத்தை கொடுத்து வாக்குத்தத்தத்தை கொடுத்து பல வருஷங்கள் ஆகியும் தாவீதின் இருதயத்திற்குள்ள கர்த்தர் செய்வாரா செய்ய மாட்டாரா என்கிற சந்தேகமும் பயமும் வந்ததாக நீங்க பார்க்கவே முடியாது. ரீசன் என்ன தெரியுங்களா? அந்த அளவுக்கு தாவீது தன் தேவனாகிய கர்த்தரிடத்துல அன்பு கூறுகிறவராக இருந்தார். அப்ப பாருங்க, அந்த பூரண அன்பு கர்த்தரிடத்தில் நம்ம செலுத்தும் பொழுது நமக்குள்ள இருக்கிற எல்லா சந்தேகங்களையும் பயத்தையும் அது புறம்பே தள்ளிவிடும். அது விசுவாசத்தை எனக்குள்ள பெருகச் செய்யும். அந்த விசுவாசம் அவர் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை துரிதமாய் நான் பெற்றுக்கொள்ளும்படி என்னை நடத்தும். அப்ப பாருங்க, அவரிடத்துல நான் காட்டுகிற அன்பு தான் என்னுடைய பெலன். அப்ப எனக்கு எது ஸ்ட்ரென்த்? எதை வைத்து இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும், எதை வைத்து வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க முடியும், எதை வைத்து நான் வெற்றியுள்ள வாழ்க்கையை ஓட முடியும் அப்படின்னா அவரிடத்தில் நான் செலுத்துகிற அன்பை வைத்து தான் ஓட முடியும். அப்போ இன்னைக்கு என்ன பண்ண போறோம் தெரியுங்களா? ஆண்டவரே, எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க, எனக்கு ஏதாவது ஒரு மிராக்கிள் பண்ணி நான் காப்பாத்துங்கன்னு ஜெபிக்கிறதுக்கு பதிலாக ஆண்டவரே ஐ லவ் யூ அப்படின்னு சொல்ல போறோம். ஆண்டவரை பார்த்து நீங்க எனக்கு ரொம்ப முக்கியம்பா அப்படின்னு சொல்ல போறோம். எங்களுடைய எல்லா காரியங்களை காட்டிலும் எங்க தேவைகள் சந்திக்கப்பட்டாலும் சந்திக்கப்படாமல் போனாலும் அது எங்களுக்கு பிரச்சனை இல்லை. உங்க மேல நாங்க வச்சிருக்கிற அன்புல எந்த காம்ப்ரமைசேஷனும் வந்துடக்கூடாது. அதை நாங்க டைல்யூட் ஆக்கிடக்கூடாது. அதை நாங்க அந்த அன்பின் தன்மையை குறைத்து விடக்கூடாது. அந்த அன்பு அவ்வளோ கான்சென்ட்ரேட்டடாக அவ்வளோ பவர்ஃபுல்லாக ஆண்டவர் மேலே இருக்கும் பொழுது, அந்த அளவுக்கு குறையாம ஒரு முழுமையான அன்பை நம்ம கர்த்தரிடத்தில் காட்டும் பொழுது அது நமக்கு பெலனாக மாறும். அந்த பெலனை கொண்டு தான் சத்துருவை ஜெயிக்க முடியும். அந்த பெலனை கொண்டு தான் எல்லா எதிரிகளையும் அடக்க முடியும். அப்போ இந்த காலை வேளையில் அப்பாவை பார்த்து சொல்லலாமா? அப்பா ஐ லவ் யூ சொல்லலாமா? அப்பா ஐ லவ் யூ நம்ம ஜெபிக்க போகிறோம்.
பரலோக தகப்பனே ராஜா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்க கொடுத்த இந்த வார்த்தைக்காக நன்றி அப்பா. தாவீதைப் போல நாங்களும் உம்மை பார்த்து சொல்லுகிறோம்ப்பா. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. வி லவ் யூ ஃபாதர். உம்மை நேசிக்கிறோம் என்று உமக்கு தெரியப்படுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, நீர் எப்பொழுதும் எங்கள் பெலனாக இருங்க. நாங்க உம்மிடத்துல கொண்டிருக்கிற இந்த அன்பு, நீர் எங்களிடத்துல கொண்டிருக்கிற இந்த அன்பு எங்களுடைய பெலனாக மாறட்டும். எங்க எல்லா பிரச்சனைகளையும் ஜெயித்து மேற்கொண்டு உமக்காக ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். தேங்க் யூ. காட் bless you.